ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கனரா பேங்க்கில் நகை அடகு வச்சா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க, என்ன பண்ணுறோம், எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கனரா பேங்க்கில் போய் நாங்கள் 2.4 அதாவது 2.5 பவுன் வந்து அடகு வச்சோம். அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். நம்ம அடகு வைக்க போகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம நல்ல பேங்க்காக பார்த்து அடகு வைக்கிறது தான் எப்பயுமே நல்லது. ஏன்னா அங்கே தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வட்டி கடையில் வைக்கிறத விட நம்ம நல்ல பேங்க்காக பார்த்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கிறத பார்த்து வச்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம வைக்கிற நகையை எப்படியும் 1 வருஷத்துக்குள்ளே திருப்புற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், நம்ம நகையும் திருப்ப முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம வைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம 1 இயரில் திருப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம நகை வந்து மூழ்காமல் நம்ம கைக்கு திரும்ப கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் மினிமம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டதுக்கு மினிமம் வந்து 25,000 ஸ்டார்டிங்லேருந்து தருவோம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அதாவது 1 பவுன் கணக்குக்கு 25,000 ஸ்டார்டிங்லேருந்து தருவாங்களாம். கோல்டு காயின் வந்து வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் கோல்டு காயின் தான் ஃபுல்லாகவே வந்து 2.5 பவுனுமே கோல்டு காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் அடகு வச்சோம். கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி அங்கே கொடுத்தோம். 22 கேரட் கோல்டு காயின் தான் கொடுத்தோம். அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஹூக் வைங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நான் டாலர் மாதிரி நாங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஹூக் வைக்கலை. அப்படி இருந்தால் வந்து அவங்க மொத்தம் வந்து 2.5 பவுன் காயினையுமே அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. கோல்டு எடுத்து ஹூக் போட்டிங்கன்னா அடுத்த தடவை வரும்போது பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 1 கிராம் வந்து 4,000 ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. மினிமம் வந்து 25,000 ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம், அது கம்மியாக தரமாட்டோம். அதுக்கு வந்து 1 பவுன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1 கிராமுக்கு வந்து 4,000 ரேட் போட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.75 பைசா, அதாவது 3/4 வட்டி கொடுத்தாங்க. 20 கிராம் 2.5 பவுனுங்கிறது 20 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 20 கிராமுக்கு 4,000 80,000 கொடுத்தாங்க கனரா பேங்க்கில். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7,500 வருது ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷத்துக்கு 7,500 1 மாதத்துக்கு வந்து 625 இப்போ நம்ம மாதம் ஒரு 5,000 அதோடு சேர்த்து ஒரு 600 5,600 இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எதுக்கு இந்த நகையை அடகு வச்சோம்னா, இன்னொரு நியூ ஜுவல் எடுக்கலான்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அடகு வச்சுருக்கோம். அது என்ன ஜுவல் எடுத்தோன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். இது வந்து எதுக்கு நகை அடகு வச்சு இப்போ எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறது புரியுது. இப்போ வந்து 80,000 இப்போ நம்ம நியூ ஜுவல் எடுக்கணும்னா எப்படியும் 1.5 பவுன் எடுத்துருவோம். 1.5 பவுனுக்கு இன்னும் 1,000 2,000 நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம 1 வருஷத்துக்கு வந்து நமக்கு 7,500 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. இதே வந்து இந்த வருஷம் மே மாதத்துக்கும் அடுத்த வருஷம் மே மாதத்துக்கும் கோல்டு ரேட்டு யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் வந்து மே மாதம் 5,500 இருந்துச்சு. இந்த வருஷம் 6,500 வந்து 1,000 டிஃப்ரென்ஸ் வருது. இதே அடுத்த வருஷம் 7,500 ஆகாதுங்கிறது என்ன நிச்சயம்? அதனால் 7,500 ஆச்சுன்னா இப்போ நம்ம 1.5 பவுன் எடுக்கணும்னா 1,000 மீனிக்கு 12,000 நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம 7,500 தான் வருது. பேலன்ஸ் வந்து 5,000 நமக்கு லாபமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மெயின் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.